எல்லா நோய்களுக்கும் வாழ்க்கை முறை நோய் இல்லை மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நோய்களோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டா சுகர், பிபி, அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக இருக்கிறது, அப்புறம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறது, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது, இல்லை கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, இல்லை ஒரு வேரிகோஸ் வெயின், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், இந்த மாதிரி நோய்கள் வாழ்க்கை முறையினால் வர நோய்களாக இருக்குது. இந்த மாதிரி நோய்களுக்கு ஹார்மோன்ஸ் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னும் ஹார்மோன்ஸ் தான் காரணம்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க. இந்த நோய்கள் வாழ்க்கை முறையினால் வர நோய் எல்லாத்துக்குமே ஹார்மோன் தான் காரணம். அதை உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். வாழ்க்கை முறை அது இந்த பக்கம் இருக்கிற ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அது இந்த நோய்களை எல்லாம் கொடுக்குது. வாழ்க்கை முறை டைரெக்டாக ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வைக்காமல் பண்ணுது. எப்படி டைரெக்டாக பண்ணுதுன்னா, ஹார்மோன்ஸுக்கு மெயினாக தேவை, ஹார்மோன்ஸுக்கு மெயினாக உங்களுக்கே தெரியும், ஹார்மோன்ஸோட லிஸ்ட்டு சொல்கிறேன். மெயினாக தேவை அன்பும் ஒரு மகிழ்ச்சியும். மகிழ்ச்சியாக அன்பாக இருக்கிற டெய்லி அந்த மாதிரி வாழ்க்கை தான் ஹார்மோன்ஸை ப்ராப்பராக டெய்லி அதனோட ஒர்க்கை கரெக்டாக பண்ண வைக்கும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஸ்ட்ரெஸ்ஸான மன அழுத்தமான வாழ்க்கை, டிப்ரெஷன், சோகம், ஆங்ஸைட்டி, ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, இல்லை ஃபியர், பயம், ஆங்க்ரி, கோபம், நெகட்டிவ் திங்கிங், அப்புறம் நம்ம ஒரு வேலைக்குள்ளேயே வேலை பளு, அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அப்புறம் தூக்கமின்மை, அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிக்கிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, போட்டி, பொறாமை, அப்புறம் ரொம்ப உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத கடன்லாம் வாங்கிக்கிறது, அதில் சிக்கிமானால் தவறு. இது மாதிரி நிறையா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி அதிகமாக பெருகிட்டதுனால, இல்லை ஒரு கிரிமினல் தனமான புத்தி, இந்த மாதிரியெல்லாம் பெருகிட்டதுனால என்ன ஆகுதுன்னா, ஹார்மோன்ஸ் கரெக்டாக அதனோட வேலையை செய்ய முடியல, கரெக்டாக சுரக்கவும் மாட்டேங்குது, அது பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டான வாழ்க்கை தான் ஹார்மோன்ஸுக்கு தேவைப்படுது. அதை புரிய வைக்கணும்னா ஹார்மோன்ஸோட பேரே, ஹார்மோன்ஸ் நிறையா லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸில் முக்கியமான ஒரு 4 ஹார்மோன்ஸ் சொல்கிறேன் நான். டோப்பமின், என்டார்ஃபின், செரட்டோனின், ஆக்சிடோசின், இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஹாப்பியாக நம்ம இருக்கிறதன் மூலம் சுருக்கிற ஹார்மோன்ஸு. இதில் ஏதாச்சும் நடந்தாலே அவ்வளோ நோய்கள் வரும். டோப்பமின் டிஃபிஷியன்சி வந்தால் பார்க்கின்சன்ஸ் வரும். மற்ற எல்லா ஹார்மோன்ஸும் நான் சொல்கிற லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கெல்லாம் காரணமாக இருக்குது. இதை தவிர உடம்புல மெட்டபாலிசத்தை, அதாவது செரிமானம் ஆகி அது செல்ஸ்க்கெல்லாம் போய் அது பேர்ன் அவுட் ஆகி வர்றதுக்கு நிறையா ஹார்மோன்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா வெயிட்டை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன் இருக்குது. நம்மளோட ஒரு ஸ்கின் டெக்ஸ்சரை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஹார்மோன் இருக்குது. நம்மளோட உள்ளே இருக்கிற நான் சொன்ன மெட்டபாலிசம் மாதிரி இன்னும் ஒரு கிட்னி, லிவர், அப்புறம் நம்மளோட பேங்க்ரியாஸ், அப்புறம் எல்லா சிஸ்டமும், ஹார்ட்டு, மூளை, ஸ்பைனல் கார்ட், எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது ஹார்மோன்ஸோட வேலையாக இருக்குது. ஹார்மோன் ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி. அப்படி என்னென்ன ஹார்மோன் இருக்குன்னா, லெப்டின், கிரெலின், இன்சுலின், தைராய்டு T3, T4, அப்புறம் பிட்யூட்ரி க்ரோத் ஹார்மோன், அதை தவிர நம்ம மேல் ஃபீமேல் அட்ராக்ஷனில் வர ஹார்மோன் லைக் டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆண்ட்ரோஜன், அதே மாதிரியே கொஞ்சம் மோசமான ஹார்மோன் ஒன்று இருக்குது. அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசோல், அப்புறம் பயத்தில் வர்ற ஹார்மோன் அட்ரினலின். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு அந்த ஹார்மோன் எந்த நோயை உண்டு பண்ணுதுன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். சுகருங்கிறது இன்றைக்கி காமனாக மிகப்பெரிய தொந்தரவாக, மிகப்பெரிய நோயாக அமைதில்லை. சுகர் வந்தவங்களுக்கு சுகரோடு நிற்காம ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, விரலோ காலோ எடுத்துறதுக்கு ஆம்பிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதோட கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, சிரோசிஸ் ஆஃப் லிவர், இல்லைன்னா ஃபேட்டி லிவர், அதை
தவிர நம்ம ஜாயின்ஸை பாதிச்சு சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ், லம்பார் ஸ்பான்லைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸு இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்போட தன்மையை குறைச்சிறது, அந்த அடர்த்தி ஆஸ்டியோபீனியா அந்த மாதிரி, இன்னும் ஸ்கின்னை பாதிச்சிடுறது, சொரியாசிஸ் வர வச்சுறது, இல்லை கண் பார்வையை குறைச்சிடுறது, பல்லை பாதித்து பல் இல்லாமல் பண்ணிடுறது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களுக்கு காரணமான சுகருக்கு காரணமே இன்சுலின்கிற ஹார்மோன் தான். இது அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இன்சுலினே மன அழுத்தத்தினால தான் இந்த சுகருங்கிறத கொடுக்குது. இது தெரிய மாட்டேங்குது. என்னமோ அன்பு, பாசம், இல்லை மகிழ்ச்சி இதெல்லாம் தேவையில்லாத ப்ராடக்ட் மாதிரியும், அப்படி இருந்தால் நம்மளெல்லாம் ஏமாத்திடுவாங்கன்ற மாதிரியும், அப்படி இருந்தால் பணக்காரங்க ஆக முடியாதுங்கிற மாதிரியும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழ முடியாது. எல்லா உறுப்புகளையும் இழந்து இல்லை ஒரு டெய்லியுமே மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு நரகமாக தான் வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? அப்புறம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது லெப்டின்கிற ஹார்மோன் தான் முக்கியம். அதே மாதிரியே நீங்கள் தூக்கி ஓரமாக வச்சுருக்கிற ஹார்மோன்ஸோட பேர் சொல்கிறேன். டெஸ்டோஸ்டீரோன் மேலுக்கு ஃபீமேல் மேலே அட்ராக்ஷன் வருது இல்லை, இந்த லவ், அப்புறம் ரொமான்ஸ், அப்புறம் இது உறவு முறை, இப்போது இதுக்கெல்லாம் காரணமானது. அதே மாதிரி ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ரோஜன், அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரோன், இந்த மாதிரி. ஸோ இது கலந்தும் இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் தேவையே இல்லாத ஹார்மோன்ஸ் மாதிரியும் அது ஆக்டிவேட்டே ஆகக்கூடாது. போய் படிக்கிற வேலையை பாரு, போய் உருப்படுற வேலையை பாரு. வேலையை பார்ப்பான்னா இங்கே உட்காந்து கேர்ள்ஸோட பொண்ணுங்களோட பேசிகிட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஒரு பொண்ணு நல்லா எல்லாருக்கிட்டையும் பழகுனா இவ எல்லா ஆம்பளைங்களோடையும் நல்லா பழகுறாங்க. அப்படி கொஞ்சம் என்னமோ அதெல்லாம் தேவையே இல்லாத ப்ராடக்ட் மாதிரி உருவாக்கியிருக்கிறீங்க. அது இல்லைன்னா நம்ம பிறக்கவே முடியாது. அது பயங்கர நோய்களை உண்டு பண்ணும். உங்களை நல்லா ஊதி 150 கிலோ ஆக்கி விட்டுரும். தேவையாது இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும், பிசிஓடி வந்துடும், பிசிஓஎஸ் வந்துடும், ஹைப்போகோனடிசம் வந்துடும். அது போயிட்டு வேறு விஷயங்கள் அது சுகருக்கு வர வைக்கும், பிபி வர வைக்கும், ஹார்ட் அட்டாக் வர வைக்கும். ஸோ இது எப்படி தெரியாமல் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஹார்மோன்ஸ் தாங்க. அந்த ஹார்மோனுக்கு நீங்கள் ஒன்றும் தலைகீழ நின்று எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வாழ்க்கையை அன்பாக, மகிழ்ச்சியாக, நேர்மையாக, ரொம்ப நல்ல டைப்பாக, ரொம்ப ஜாலியாக, இன்னசென்ட்டாக, ரொம்ப பியூர் ஹார்ட்டாக, கடவுள் நம்பிக்கையோட நல்லபடியாக கொண்டு போனீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரந்து நல்லா வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் தைராய்டு ஹார்மோனு. தைராய்டெல்லாம் அப்படி தான், ஹார்மோன் தான் தைராய்டு. ஹைப்போதைராய்ட்ஸ் வந்தால் ரொம்ப பெருசாக இருக்கிறாங்க, ஹைப்பர் தைராய்டு வந்தால் ஒல்லியாகிறாங்க. ஏகப்பட்ட நோய் அதோட அசோசியேட்டடாக வருது. இந்த மாதிரி தான் எல்லா ஹார்மோனும். நம்மெல்லாம் அதிகமாக சுரக்கிற ஹார்மோன் கார்டிசோலாக இருக்குது. கார்டிசோலுங்கிறது ஸ்ட்ரெஸ்னால். அந்த கார்டிசோல் ஏகப்பட்ட நோயை உண்டு பண்ணும். பிபி, சுகரு, கழுத்து வலி, ஹார்ட் அட்டாக்கு, எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் எல்லாத்தையுமே உண்டு பண்ண முடியும். அந்த ஹார்மோன் நம்மளுக்கு ரொம்ப சுரக்கக்கூடாது, ரொம்ப மினிமமாக இருக்கணும். அதே மாதிரி அட்ரினலின், பயத்தில் வர்றது, இது மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டா எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஹார்மோன் ரிலேட்டட் வாழ்க்கை வாழுங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் அன்பாக இருக்கிறதையும் ஒரு கொள்கையாகவே அதுதான் வாழ்க்கை, அதுக்கு தான் பிறந்திருக்கோங்கிறத வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் நான் மகிழ்ச்சியாக இருக்க தான் பிறந்தேன், நான் அன்பாக இருக்க தான் பிறந்தேன், இன்றைக்கி நான் யாரை பார்த்தாலும் அன்பாக தான் இருப்பேன்னு இருங்க. மற்றதை எல்லாம் விட்டுருங்க. வேறு நெகட்டிவ் திங்கிங்ஸ் வேணாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.